தமிழகத்தில் மொத்தமுள்ள 34,815 ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்கும் பொழுது கைவிரல் ரேகையை பதிவு செய்யும் முறை தற்போது நடைமுறையில் உள்ளது. போலி ரேஷன் கார்டுகளை ஒழிக்கும் நடவடிக்கையாக அரசு இதனை கொண்டு வந்துள்ளது. கைவிரல் ரேகை பதிவு சில சமயங்களில் சிக்கலாகி விடுகிறது. வயது முதிர்ந்தவர்களுக்கு ரேஷன் கடைகளில் கைவிரல் ரேகை பதிவு செய்யும் போது அவை பதிவாவது இல்லை. நீண்ட நேரம் கால் கடுக்க வரிசையில் காத்திருந்து சென்றால் இந்த கைவிரல் ரேகை பிரச்சனையாகி விடுகிறது. இதன் காரணமாக பொருட்களை வாங்குவதிலும் காலதாமதமாகிறது. சில சமயங்களில் இது வாக்குவாதம் வரை செல்கிறது. தமிழகத்தில் உள்ள ரேஷன் அட்டைகளில் பொருட்கள் விநியோகம் செய்யும் போது மத்திய அரசு திட்ட அரிசிக்கு ஒரு முறையும் மாநில அரசு திட்ட பொருட்களுக்கு ஒரு முறையும் என மொத்தம் 2 முறை ரேஷன் அட்டைதாரர்கள் கைவிரல் ரேகை பதிவு வைக்க வேண்டும். இதில் கைவிரல் ரேகை பதிவு செய்வதில் தாமதம் ஏற்பட்டால் பொருட்கள் விநியோகம் செய்வதிலும் தாமதம் ஏற்படுகிறது. இதன் காரணமாக கொளுத்தும் வெயிலில் பொதுமக்கள் கால் கடுக்க காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. இந்த கால விரயத்தை குறைக்க தமிழக அரசின் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நியாய விலை கடைகளில் முன்னுரிமை ரேஷன் அட்டைகள் மற்றும் முன்னுரிமை ரேஷன் அட்டைகள் அந்தியோதயா அன்ன யோஜனா ஆகிய ரேஷன் அட்டைகளுக்கு இனி பொருட்களை வழங்க ஒரே ஒரு முறையை கைவிரல் ரேகை அல்லது கண்கருவிழி பதிவு செய்தால் போதும் என்ற வகையில் மின்னணு விற்பனை எந்திரத்தில் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது. இந்த நடவடிக்கையின் மூலம் பொருட்கள் குறைந்த நேரத்தில் வழங்கப்படுவதால் பொதுமக்கள் ரேஷன் கடைகளில் காத்திருக்கும் நேரம் கணிசமாக குறைந்துள்ளது.